ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்து மீனா பிடிச்சவங்க லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏஜென்சி ஆஃபீஸ் போயிட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மேடம் வந்து டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம் அப்படின்றாங்க. உங்களை பற்றி 2 பேர் வந்து கேட்டாங்க அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு யாருன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி மனோஜும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க அப்படின்றாங்க. உடனே ஜீவா மனசுக்குள்ளேயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. எப்படி என்னோட டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை மேடம், நான் எங்கள் கம்பெனி ரூல்ஸ் படி நாங்கள் எதுவும் கொடுக்க முடியாது, அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படின்னதுக்கு இனி யார் கேட்டாலும் நீங்கள் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க ஜீவா. சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சேடாக இருக்காங்க. முத்து இருந்துட்டு ஏன் மேடம் சேடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்றாங்க. ஜீவா உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம எப்பயும் ஒரு பார்லர் போகும்ல, அந்த பார்லருக்கு போங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இல்லை அந்த பார்லர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்லர் இருக்குது, நான் அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே அப்படி சொல்கிறாங்க ஜீவா வந்து பார்லர் ரீச் ஆயிடுறாங்க. அங்கே போயிட்டு எனக்கு ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது மனோஜ் வந்து மொபைலில் காமிச்ச அந்த ஃபோட்டோ வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க ஜீவா தானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜீவா இங்கே தான் இருக்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அவன் மனோஜ் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஜீவா மனோஜை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி நின்னுறாங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு என்னோட 27 லட்ச ரூபா காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜீவா என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு நீ ஏமாற்றிட்டு லவ் பண்ணி இந்த காசுக்காக தான் லவ் பண்ணியா அப்படின்றாங்க. கத்திரிக்கோள் காமிச்சு வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜும் வந்து மிரட்டுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. உடனே இந்த மாதிரி 27 லட்ச ரூபா காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல சார், இவங்க தான் நிற்கிறாங்க. ஜீவா மனோஜ் ரோஹிணி 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் வச்சு விசாரிக்கிறாங்க. மீனா வந்து ஸ்கூட்டியில் பூ வித்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு பூ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க. திருப்பி வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டி வந்து காணாமல் போயிருந்திருக்கும். அக்கம் பக்கத்தில் தேடி பார்ப்பாங்க, அந்த ஸ்கூட்டி கிடச்சிருக்காது. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூட்டி வந்து என்னோடது காணோம், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னும் போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருக்கோம். அதே ஸ்டேஷன்லேயே ரோஹிணி ஜீவா மனோஜ் 3 பேருமே இருந்திருப்பாங்க. அங்கே தான் வந்து மீனாவும் போயிருப்பாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.